வர்த்தக மொழி பேசும் வளர் தமிழர் அனைவருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் இந்த நாள் சீரும் சிறப்பும் செம்மையான நாளாக அமைய வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் நீங்கள் ரொம்ப 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 நல்ல நாளாகவே இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி பேங்க் நிஃப்டியோடைய கடைசி எக்ஸ்பைரி, இந்த வருடத்தோடைய கடைசி எக்ஸ்பைரி நாளைக்கு வந்து நடக்க போகுது. அந்த கடைசி எக்ஸ்பைரியில் எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவலாக இருக்கும், எந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணும்போது ஒரு பெரிய அளவுக்கு மொமெண்டத்தை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் ரொம்ப 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 தெளிவாக வந்து பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்களா, சிம்பிள் ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி டெய்லி ப்ரிடிக்ஷன், கீ லெவல் மற்றும் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்ட்டு சிம்பிள் ப்ரைஸ் ஆக்ஷனையே ரொம்ப 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 சிம்பிளாக சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுதான் நம்மளுடைய வாட்ஸ்அப் ப்ரீமியம் ட்ரைனிங் குரூப். வாட்ஸ்அப் ப்ரீமியம் ட்ரைனிங் குரூப்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எளிமையான அடிப்படையான சிம்பிள் ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தட்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸை பயன்படுத்தி லைவ் மார்க்கெட்டில் எங்கெல்லாம் வந்து என்ட்ரி எடுக்கணும், எந்த அளவுக்கு டார்கெட் வைக்கணும், எந்த அளவுக்கு ஸ்டாப் லாஸ் வைக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை லைவ் மார்க்கெட்லேயே சொல்லித்தரதுனால உங்களால் நிறைய விஷயங்கள் கற்றுக்கவும் முடியும், அதே சமயம் சம்பாதிக்கவும் முடியும். ஸோ இது ஒரு எஜுகேஷ்னல் சர்வீஸ் மட்டும்தான், இது ஒரு கால் சர்வீஸ் கிடையாது. ஸோ இன்றைக்கி நம்ம ப்ரிடிக்ட் பண்ணி இந்த மாதிரி மார்க்கெட்டு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஃபால் வந்து கொடுத்துருந்துச்சு, சரிங்களா? ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது போல். ஸோ இந்த சர்வீஸில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்ட்டு விருப்பப்பட்டீங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம நிஃப்டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி நிஃப்டி பேங்க் நிஃப்டி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இதில் மட்டும் வந்து கவனம் செலுத்தலாம். 2 எக்ஸ்பைரி இருப்பதனால இன்றைக்கி ஃபின் நிஃப்டியை பற்றி பார்க்க போகிறது கிடையாது. ஸோ அப்படி பார்க்குறப்போ நிஃப்டியில் நான் என்னென்னலாம் நினைக்கிறேன், என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயங்களை ரொம்ப தெளிவாக நான் வந்து இப்போ பேசிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அப்படி பார்க்குறப்போ இப்போது என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 21 தேர்ஸ்டே, சரிங்களா? போன வார வியாழனில் இருந்து இந்த வார வியாழன் வரை மார்க்கெட்டு ஒரு ஸ்ட்ராங்கான அப்பும், ஒரு ஸ்ட்ராங்கான ஃபால், ஒரு பேனிக் செல்லிங்க்கு பிறகு ஒரு ஸ்ட்ராங்கான ரெக்கவரியாக வந்து இது அமைஞ்சிருக்கு. ஸோ மார்க்கெட் கண்டினியூவாக ஒரு எக்ஸ்பைரி முழுவதும் கால் ஆப்ஷனில் ரொம்ப ஸ்ட்ராங்காக மூவ் ஆகியிருக்காங்க. ஸோ கால் ஆப்ஷன் சைட் நீங்கள் ₹100 வாங்குறீங்க அப்படின்னா ஒரு ₹150 வருது அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, ப்ராஃபிட்டை புக் பண்ணுவீங்க. அப்போ நீங்கள் ஒரு குவான்டிட்டி வாங்கினவரே அப்படி பண்ணுறீங்க அப்படின்னா, இங்கே 1000 குவான்டிட்டி ட்ரேட் பண்ணுறவங்க, 2000 குவான்டிட்டி ட்ரேட் பண்ணுவாங்க, 10,000 குவான்டிட்டி ட்ரேட் பண்ணுறவங்கலாம் புக் பண்ணியே ஆகணும். ஏன்னா நாளைக்கு ஒரு நாள் தான் வாய்ப்பு, நாளைக்கு முடிஞ்சுன்னா அது எக்ஸ்பைரி ஆகிரும். ஸோ அதனால் நாளைக்கு ப்ராஃபிட் புக்கிங் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, சரிங்களா? இது ரீசன் நம்பர் 1. அப்போது கால் ஆப்ஷனில் ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது அப்படின்னா மார்க்கெட் கீழே விழுவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது, அதாவது புட் ஆப்ஷன் பையருக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. இப்போ 2வது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் அப்படின்றது ஒரு ஸ்ட்ராங்கான ரெக்கவரியாக இல்லை, ஒரு வீக்கான ரெக்கவரியாக இருக்குது. அது எப்படி வந்து வீக்கான ரெக்கவரி அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த ட்ரெண்ட் லைனை வந்து ட்ராப் பண்ணிக்கிறேன். இந்த ட்ரெண்ட் லைனில் பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து மார்க்கெட்டு ரெக்கவரி ஆகிறாங்க, ஒரு டச் சின்னதாக ஒரு புல் பேக் கொடுக்குறாங்க, ஒரு டச் சின்னதாக ஒரு புல் பேக் கொடுக்குறாங்க, ஒரு டச். இப்போ மார்க்கெட் வந்து கண்டினியூவாக அப் மூவ் வந்து போயிட்டுருக்கு. ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரெண்ட் அப்படின்றது எப்படி வந்து இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கண்டினியூவாக இங்கே ட்ரெண்ட் லைன் நம்ம ஏதாவது ட்ராப் பண்ண முடியுமா? முடியவே முடியாது. ஏதாவது ட்ரெண்ட் லைனில் டச் ஆகுதா? கிடையவே கிடையாது. மார்க்கெட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு டவுன் ட்ரெண்டை வந்து கொடுத்துருக்காங்க, ஆனால் இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு அப் ட்ரெண்டை வந்து கொடுக்கல, சரிங்களா? இதை இன்னும் எளிமையாக புரியறதுக்காக இன்னும் ஒரு எடுத்துக்காட்டு வந்து கொடுக்குறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க. இப்போ இன்னொரு ட்ரெண்ட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம், சரிங்களா? இந்த சப்போர்ட்டில் இருந்து இந்த சப்போர்ட் வரைக்கும். ஸோ இந்த ட்ரெண்டுக்கும் இந்த ட்ரெண்ட் லைனுக்கும் இந்த ட்ரெண்ட் லைனுக்கும் ஏதாவது பெரிய வித்தியாசம் இருக்கா? ஒரு வித்தியாசமும் கிடையாது. இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, இங்கே வந்து டச் ஆகும்போது அப், உடனே இங்கே வந்து டச் ஆகும்போது அப், உடனே இங்கே வந்து டச் ஆகும்போது அப்பும் இங்கே ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது, அங்கேருந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஃபால் வந்து நடந்திருக்கு. ஸோ மார்க்கெட்டோடைய ட்ரெண்ட் அப்படின்றது ஆங்கிளை பேஸ் பண்ணி தான் இருக்குது, சரிங்களா? அப்படி இந்த ஆங்கிள் அப்படின்றது ரொம்ப வீக்கான பையர்ஸை வந்து காமிக்குது, புரியுதா? இந்த ஆங்கிளில் போனாங்கன்னா அவங்க ஸ்ட்ராங்காக இருப்பதாக அர்த்தம் கிடையாது, வீக் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்றது அர்த்தம். இதுதான் ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரெண்டுக்கு உண்டான அறிகுறியே. அப்படி பார்க்குறப்போ மார்க்கெட் நமக்கு 2வது இண்டிகேஷன் எங்கே வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புட் ஆப்ஷன் சைடு தான் நான் வந்து எதிர்பார்க்குறேன், சரிங்களா? அப்போது நாளைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ளாட்டாகவோ அல்லது கேப் டவுனாகவோ ஓப்பன் ஆகுது அப்படின்றப்போ 2 விதமான வாய்ப்புகள் வந்து இருக்குது, சரிங்களா? நான் இப்போ கேப் அப்போ பற்றி பேச போகிறது வந்து கிடையாது. எனக்கு எக்ஸ்பைரி டேக்குன்னு ஒரு பிளான் வந்து இருக்கும் இல்லைங்களா? பக்காவாக இதுன்னு ஒர்க் அவுட் ஆகும்போது நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து கிடைக்கும், நல்ல ஒரு ட்ரெண்ட் வந்து நடக்கும் அப்படின்ட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய லெவல்ஸை பற்றி மட்டும்தான் நான் வந்து பேச போகிறேன்னு தவிர மற்றபடி வேறு கேப் அப்பு கேப் டவுன் அதை பற்றி பேச போகிறது வந்து கிடையாது. ஸோ இப்போ நாளைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும், சரிங்களா, இந்த
ட்ரெண்ட் லைனை எப்பொழுது வந்து பிரேக் அவுட் பண்ணுறாங்களோ சரிங்களா, இதனுடைய லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21,600 21,575 சரிங்களா. இந்த ஜோனுக்குள்ளே மார்க்கெட்டில் எப்போ வந்து பிரேக் டவுன் நடக்குதோ அப்போது புட் ஆப்ஷன் சைடு ஸ்ட்ராங்காக இருப்பதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 21,600 விலகு போகிற மார்க்கெட்டு 21,500 வரைக்குமே வரும் சரிங்களா. நல்ல ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷர் இருக்கக்கூடிய லெவல் தான். ஸோ இந்த லெவலில் இருந்து மார்க்கெட் வரும்போது அதிகபட்சமாக 21,500 வரைக்கும் வரலாம். 21,500 அப்படின்ற புள்ளியை பிரேக் அவுட் பண்ணும்போது 21,470 440 420 வரைக்கும் அதிகபட்சம் சரிங்களா. அதிகபட்சம் நான் இந்த அளவுக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் டவுன் நடக்கும்போது சரிங்களா. ஸோ ஒரு பிளான் அப்படின்ட்டு இருக்கிற பட்சத்தில் அதுக்கு பேக்கப் பிளான் அப்படின்ட்டு ஒன்று இருக்கணும். ஏன்னா ஒரே பிளானை நம்பி நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரியே விஷயங்கள் எல்லாமே அக்யூரேட்டாக வந்து நடந்துட போகிறது கிடையாது. இன்றைக்கி என்ன நினச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 21,600 அப்படின்ற புள்ளியில் மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகும் அப்படின்ட்டு நினச்சோம். எக்ஸாக்டாக அந்த புள்ளியை போய் டச் பண்ணோன்னா மார்க்கெட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஃபாலோ வந்து கொடுத்தது. அதுக்கு பிறகு வரக்கூடிய ரெக்கவரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு சில விஷயங்கள் நடக்கும்போது அதுக்கும் நாம் அதை வந்து தயாராக இருக்கணும் இல்லைங்களா. ஸோ அதற்குண்டான பிளான் தான் இது. 21,600 அப்படின்ற புள்ளியை நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஸோ இந்த புள்ளியை வந்து சூஸ் பண்ணிட்டேன். இப்போ மார்க்கெட் நாளைக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்றப்போ ஃப்ளாட்டாகவோ அல்லது கேப் டவுனாகவோ ஓப்பன் ஆகுது அப்படின்றப்போ 21,600 அப்படின்றது நமக்கு ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸை குறிக்கிறது. ஸோ இது ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன். ரெண்டாவது கன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட்ல சரிங்களா, இங்கேருந்து ரிவர்ஸ், இங்கேருந்து புல்பேக், இங்கேருந்து புல்பேக் அப்படின்ட்டு நிறைய டைம் இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணி மார்க்கெட் வந்து புல் பேக் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ அதனால் இங்கே நம்மளுடைய பிளானை வந்து சேஞ்ச் பண்ணுறோம். சேமாக ஒரே புள்ளியில் தான், அதாவது 21,600 பேஸ் பண்ணி தான் 2 புள்ளியுமே நமக்கு வந்து இருக்க போகுது, 2 பாயிண்ட்டுமே வந்து இருக்க போகுது சரிங்களா. புட் ஆப்ஷன் பையிங்கும் அங்கே தான் நடக்க போகுது, கால் ஆப்ஷன் பையிங்கும் அங்கே தான் நடக்க போகுது. அங்கே என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத கவனம் செலுத்தி பார்க்கும்போது மட்டும்தான் அங்கே நம்மளால் நல்ல ஒரு என்ட்ரி நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும். 21,600 அப்படின்ற புள்ளி ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருந்திருக்கு. இது இப்பொழுது ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக வந்து மாறும். இந்த ட்ரெண்ட் லைன் அப்படின்றது ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டிங் ட்ரெண்ட் லைனாக இருந்திருக்கு. இந்த ட்ரெண்ட் லைனை டச் செய்யும் போதெல்லாம் மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகிருக்கு. அப்படி பார்க்குறப்போ 21,600 அப்படின்ற புள்ளியை மார்க்கெட் எப்பொழுது டச் செய்து ஒரு பேட்டர்னையோ அல்லது நல்ல வால்யூமையோ உருவாக்குதோ சரிங்களா. வால்யூம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பையர்ஸு ஸ்ட்ராங்கானவர்களாக இதுவரை இல்லை, இனிமேட்டுக்கு மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றத மார்க்கெட்டு தான் வந்து முடிவெடுக்கும் சரிங்களா. 21,600 ரிவர்சல் பேட்டர்ன்ஸ் அது என்னென்ன பேட்டர்னாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபிள்யூ பேட்டர்ன், ட்ரிபிள் பாட்டம் பேட்டர்ன், ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன், ரவுண்ட் பாட்டம் பேட்டர்ன், கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன், இன்னும் வேறு என்ன இருக்குது, ஒரு வெஜ் பேட்டர்ன். ஸோ இந்த மாதிரி சேனல் பேட்டர்ன், இந்த மாதிரி எத்தனை வகையான பேட்டர்ன் இருக்குது. இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் ஏதாவது ஃபார்ம் ஆகிற பட்சத்தில் அங்கேருந்து நம்ம வந்து ஒரு ரிவர்சலை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். 21,600 ரிவர்சல் ஆகக்கூடிய மார்க்கெட் அதிகபட்சமாக 21,680 வரைக்கும் போகும் சரிங்களா. 21,680 வரைக்கும் போகும். இப்போது ஒரு விஷயத்தை வந்து கவனிக்கணும். 21,680க்கு மேலேயும் நான் எந்தவித டார்கெட்டும் கொடுக்கல. இந்த கேப் அப்பாக ஓப்பன் ஆகும்போதும் எந்தவித பிளான் பற்றியும் சொல்லலை. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் முழுக்க சிம்பிள் ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி தான் வந்து ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். சிம்பிள் ப்ரைஸ் ஆக்ஷன்னா என்ன, இதற்கு முன்னாடி அந்த ப்ரைஸில் என்ன ஆக்ஷன் வந்து நடந்திருக்கு அப்படின்றத பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறது. நேற்று எப்படி வந்து 21,600 வந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தேன். ப்ரீவியஸாக ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் டச் பண்ணி நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஃபால் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போது இங்கே இருந்தும் நல்ல ஒரு ஃபால் நடக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது நடந்திருக்கு. என்ன காரணம், ப்ரீவியஸாக அங்கே நமக்கு ஒரு டேட்டா வந்து இருந்திருக்கு. பட் இந்த 21,680க்கு மேலே எனக்கு எந்தவித டேட்டாவுமே கிடையாது சரிங்களா. ஸோ அதனால் 21,680க்கு மேலே எனக்கு எந்தவித பிளானும் கிடையாது அப்படின்றத ரொம்ப 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 தெளிவாகவே நான் வந்து சொல்லிடுறேன்.
அடுத்து நம்ம பேங்க் நிஃப்டி தான் பார்க்க போகிறோம். பேங்க் நிஃப்டி ரொம்ப 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 வொலட்டைலான ஒரு இன்டெக்ஸு. ஸோ அதில் ட்ரேட் பண்ணும்போது ரொம்ப கவனமாக வந்து ட்ரேட் பண்ணி ஆகணும். சரிங்களா? பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 48,071க்கு மேலே ஃபேக் அவுட் நடக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தோம். ஸோ அது போலவே ஒரு ஃபேக் அவுட் நடந்து நல்ல ஒரு டிப்பு வந்து கொடுத்துருந்தாங்க. அதற்கு பிறகு மார்க்கெட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ரெக்கவரி வந்து ஆயிருக்கு. ஸோ இந்த மார்க்கெட்டில் நாளைக்கு எப்படி வந்து ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 48,071 அப்படின்ற புள்ளின்றது நமக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக வந்து செயல்படுவதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? இதுக்கு என்னென்ன ரீசன் அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து சொல்லிடுறேன். இதற்காக நான் பயன்படுத்தக்கூடிய டூல் ஃபிபொனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட் டூல். ஃபிபொனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட் அப்படின்னா என்ன, அதை பற்றி பேசிக்கான விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு விருப்பப்பட்டீங்கன்னா, நம்மளுடைய மேலே ஐ பட்டன் தெரியுது இல்லைங்களா, அங்கே ஒரு வீடியோ வந்து கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். அப்படி பார்க்குறப்போ நான் இதை ஸ்விங்கு லோவாக வந்து எடுத்துக்கிறேன், இதை ஸ்விங்கு ஹையாக எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ 46,913 ஸ்ட்ராங்கான ஒரு அப் ட்ரெண்ட் வந்து கொடுத்துருக்கு. அப்படி கொடுத்துருக்க மார்க்கெட் எந்த அளவுக்கு டிப் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50%. ஃபிபொனாச்சி டூலை பொறுத்து 50% வந்து ரிட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு அங்கே இருந்து ரெக்கவரி ஆகி ஸ்ட்ராங்கான ஒரு அப். சரிங்களா? அடுத்தது இந்த ஹையவும் இந்த லோவையும் மாற்றுக்கலாம். இங்கேருந்து மார்க்கெட்டு ரெக்கவரி ஆகி எவ்வளோ தூரம் போயிருக்கு, இவ்வளோ தூரம் போயிருக்கு. சரிங்களா? இவ்வளோ தூரம் போயிருக்கக்கூடிய மார்க்கெட்டில் சரியாக வந்து கவனிங்க. நான் எந்த கையை எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு இல்லைங்களா, இந்த கையை எடுக்கல, ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய கையை வந்து எடுத்திருக்கேன். இங்கேருந்து ஸ்ட்ராங்கான ஒரு அப்பும் வந்து போகிறாங்க. அங்கேருந்து எந்த அளவுக்கு ரிட்ரேஸ்மெண்ட் எடுக்கிறாங்க, 38.20, அதாவது 47,924 வரைக்கும் மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு எகைன் வந்து ரிவர்சல் ஆகுது. சரிங்களா? இப்போது இதே மெத்தட் தான் வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ எங்கே இருந்து மார்க்கெட் வந்து ரெக்கவரியாக இருக்குது, இந்த புள்ளியிலேருந்து ரெக்கவரியாக இருக்குது. எந்த புள்ளி வரைக்கும் போயிருக்கு, இந்த புள்ளி வரைக்கும் போயிருக்கு. ஸோ அப்போது என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே நமக்கு பை பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றது 38.20லேருந்து 61.80% வரைக்கும். சரிங்களா? 48,173லிருந்து 48,064 வரை பொறுமையாக அமைதியாக வந்து இருக்குது. சரிங்களா? ப்ரீவியஸாக இந்த ஜோனில் எல்லாம் மார்க்கெட் வந்து ரெக்கவரி ஆகிருக்கு. ஸோ இங்கே பேட்டர்ன்ஸ் உருவாகும் போது மார்க்கெட் கண்டினியூவாக அப் ட்ரெண்ட் போகும். ஸோ இங்கேருந்து உருவாகுது ஒரு டபிள்யூ பேட்டர்ன் வந்து உருவாகுது, ஒரு ட்ரிபிள் பாட்டம் பேட்டர்ன், ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன், இந்த மாதிரி ரிவர்சல் பேட்டர்ன்ஸ்லாம் வந்து உருவாகுது. அப்படின்றப்போ இங்கே இருந்து மார்க்கெட் கண்டினியூவாக 48,351 வரைக்கும் போகலாம். 48,351க்கு பிறகு அதிகபட்சம் 48,500 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் இந்த டார்கெட் வரைக்கும் போவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா நான் வந்து நினைக்கிறேன், இங்கே உருவாகிற பேட்டர்னை பொறுத்து. ஸோ அதனால் இங்கே உருவாகிற பேட்டர்ன் அப்படின்றது நமக்கு கால் ஆப்ஷனே வந்து கொடுக்கும். எப்பொழுது இந்த பேட்டர்னை மார்க்கெட் வந்து பிரேக் டவுன் பண்ணுறாங்களோ, 48,071 அப்படின்றது என்ன லெவல், நமக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருந்திருக்கு. ப்ரீவியஸாக இங்கேருந்து ஸ்ட்ராங்கான ரிஜெக்ஷன்லாம் வந்து நடந்திருக்கு. இந்த புள்ளியை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டு நல்ல ஒரு செல்லிங் வந்து நடந்திருக்கு, இந்த புள்ளியை எப்பொழுதெல்லாம் வந்து டச் பண்ணுதோ அப்படி. சரிங்களா? அப்போது இது வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக மாறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. இந்த புள்ளிக்கு பெலவாக ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக மாறுவதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அப்போது நம்ம இந்த 48,064க்கு பெலோவாக மார்க்கெட் சஸ்டைன் பண்ணும்போது புட் ஆப்ஷன் போகும். சரிங்களா? ரொம்ப சிம்பிளாக 48,064 இருந்து 48,173 வரைக்கும் ஒரு ஜோன். இந்த ஜோனுக்குள்ள பேட்டர்ன் உருவாகும் போது கால் ஆப்ஷனும், இந்த 48,064 தாண்டி சஸ்டைன் பண்ணும்போது புட் ஆப்ஷன் வந்து போய்க்க போகிறோம். 48,064 மார்க்கெட் வந்து பிரேக் டவுன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட்டு டார்கெட் 47,888, அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய டார்கெட் 47,642, அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய டார்கெட் 47,500 வரைக்கும் போவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி வீடியோ பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 சிம்பிளான ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி எப்படி நாளைக்கு எக்ஸ்பைரியில் வந்து ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை ரொம்ப தெளிவாகவே வந்து சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டு வந்து நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கிற பட்சத்தில் மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து லைக் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ லைக் பண்ணுற பட்சத்தில் அது எனக்கு இன்னும் ரொம்ப சப்போர்ட்டாக வந்து அமையும். ஸோ இந்த வீடியோ அப்படின்றது உங்களுடைய ஃபியூச்சருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு நான் இன்றைக்கி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். வலியது வாழும். நன்றி.